Friends, welcome to my channel AK's Bright. நாம் இந்த வீடியோவில் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவாக எப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்குறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ். இப்போ டூவை யூஸ் பண்ணியும் டஸ்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம கொஷின் கேட்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ், இது வந்து ஃபார்முலா. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, உங்களுக்கு அந்த சமயம் சப்ஜெக்ட் தெரியும். என்னென்ன? ஐ வி யூ தே ஹி ஷி இட். ஓகே, ஐ வி யூ தே ஹி ஷி இட். அந்த 7 சப்ஜெக்டோட நம்ம என்ன யூஸ் பண்ண போனோம், டூவையும் ஹேவையும் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது, பாசிட்டிவா எப்படி கொஸ்டின் கேட்கறது, ஓகேங்களா. ஸோ அப்ப ஐ வி யூ தேக்கு டூ ஐ ஹாவ், டூ வி ஹாவ், டூ யூ ஹாவ், டூ தே ஹாவ், ஓகேங்களா. அப்ப டூவை என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்ல போடணும். நெக்ஸ்ட் என்ன வருது, சப்ஜெக்ட் வருது. தேர்ட் என்ன வருது, ஹாவ் வருது, ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலா. டூ சப்ஜெக்ட் ஹாவ். ஓகே, இந்த ஐவியூ தேக்கு டூ யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், டஸ், டஸ் சப்ஜெக்ட் ஹாவ். அப்ப ஹி ஷி இட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போறீங்க, டஸ்ன்றது யூஸ் பண்ண போறீங்க. அந்த டஸ்ன்றது எப்போ வரணும், ஃப்ரண்ட்ல டஸ் வரணும், செகண்ட்ல சப்ஜெக்ட் வரணும், தேர்டு வந்து ஹாவ் வரணும். ஓகே, ஸோ டஸ் ஹி ஹாவ், டஸ் ஷி ஹாவ், டஸ் இட் ஹாவ். ஓகே, டஸ் ஹி ஹாவ், டஸ் ஷி ஹாவ், டஸ் இட் ஹாவ். இப்ப புரியுதுங்களா. இப்ப டூவை யூஸ் பண்ணி, டூ யார் யாருக்கு வருது, டஸ் யார் யாருக்கு வருது. ஓகே, அப்ப டூவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்க போறோம், டஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்க போறோம்ன்றதை பார்க்கலாம். ஓகே, இது என்னது, பாசிட்டிவா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்க போறோம் பாருங்க. டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ். இப்ப எப்படி கொஸ்டின் கேட்க போறோம் பாருங்க. டூ ஐ ஹாவ் எ பென், டூ ஐ ஹாவ் எ பென். என்னிடம் ஒரு பேனா இருக்கிறதா, டூ ஐ ஹாவ் எ பென். என்னிடம் ஒரு பேனா இருக்கிறதா. டூ வி ஹாவ் எ கார், டூ வி ஹாவ் எ கார். நம்மிடம் ஒரு கார் இருக்கிறதா, நம்மிடம் ஒரு கார் இருக்கிறதா. டூ வி ஹாவ் எ கார். பாசிட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஐ வி யூ தேல என்ன யூஸ் பண்ணணும், டூ ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணணும், செகண்ட் சப்ஜெக்ட் வரும், தேர்ட் வந்து ஹாவ்ன்றது இருக்கிறதான்றதுக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ டூ வி ஹாவ் எ கார், நம்மிடம் ஒரு கார் இருக்கிறதா. நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ ஹாவ் எ பைக், டூ யூ ஹாவ் எ பைக். உன்னிடம் ஒரு பைக் இருக்குதா, உன்னிடம் ஒரு பைக் இருக்குதா எப்படி கேட்பீங்க, டூ யூ ஹாவ் எ பைக், டூ யூ ஹாவ் எ பைக். உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா. நெக்ஸ்ட் பாருங்க, டூ தே ஹாவ் மணி, டூ தே ஹாவ் மணி. அவரிடம் பணம் இருக்கிறதா, டூ தே ஹாவ் எ மணி. அவரிடம் பணம் இருக்கிறதா. அவங்கள பணம் இருக்குதான்னு எப்படி கேட்பீங்க, டூ தே ஹாவ் எ மணி. ஓகே, டூ தே ஹாவ் எ மணி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா ஐவியூ தேக்கு என்ன யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது எப்படி பார்த்தோம். அதே பாத்தீங்கன்னா ஹி ஷி இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ரூல்ஸ் என்ன உங்களுக்கு, டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ், டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ். ஸோ டஸ் ஹி ஹாவ் மணி, டஸ் ஹி ஹாவ் மணி. அவனிடம் பணம் இருக்குதா, அவனிடம் பணம் இருக்கிறதா. டஸ் ஹி ஹாவ் மணி, அவனிடம் பணம் இருக்கிறதா. டஸ் ஷி ஹாவ் எ கார், டஸ் ஷி ஹாவ் எ கார். அவளிடம் ஒரு கார் இருக்குதா. டஸ் ஷி ஹாவ் எ கார், அவளிடம் ஒரு கார் இருக்குதா. டஸ் இட் ஹாவ் எ பெட், டஸ் இட் ஹாவ் எ பெட். அதற்கு செல்ல பிராணி இருக்கிறதா. டஸ் இட் ஹாவ் எ பெட், அதற்கு செல்ல பிராணி இருக்கிறதா. இப்ப யாருக்கு டஸ் வருது, ஹி ஷி இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப டூவை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்த்தோம், டஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது பார்த்தோம். ஸோ இதை மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாஸை நீங்க ரைட் பண்ணி வச்சுட்டு நீங்க வேற கொஸ்டினை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்க ஸ்போக்கனை வந்து ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஓகேங்களா. சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நானும் சிம்பிள் கான்செப்ட் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து நடத்திட்டு இருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், உங்க ஏகேஎஸ்.